ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பினா குட்டீஸ் எல்லாமே ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அதுவும் ரொம்பவே கிறிஸ்பியாக யம்மியாக அதை ரொம்பவே ஈஸியாக உருளைக்கிழங்கு வச்சு எப்படி மொறுன்னு செய்யலாம்னு தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறேன். நான் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ அளவு தான் இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு 1 kg 2 kgயில் கூட செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உருளைக்கிழங்கை உரித்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இன்னொரு பவுலில் நல்ல மெல்லிசா எந்த அளவு தின்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுக்க இயலுமோ அதே மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்லைஸரே இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும். மெல்லிஸாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு துண்டுகளை நம்ம வேற ஒரு பவுலில் போட்டுறக்கூடாது, அது கலர் சேஞ்ச் ஆகிரும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இதை மாதிரி தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போடுறதால இதில் ஒரு மாதிரியான ஒரு கெமிக்கல் இருக்குது, அது நல்லாவே கழுவி வரணும். பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிறது விளங்கும். ஸோ உருளைக்கிழங்குல இந்த திரவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதில் உள்ள திரவம் எல்லாமே போனதும் அதை எடுத்து ஒரு கிச்சன் டவலில் இந்த மாதிரி காய வச்சிடணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரும் வரைக்கும் நம்ம காய வைக்கணும். வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. நான் பெரிய ஒரு கிச்சன் டவலில் நல்லாவே காய வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆகிட்டு இதைத்தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கழுவி காய வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால இது ஒரு 1 டே ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்க, 1 to 2 வீக்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தூவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 2 வீக் வரைக்கும் அப்படியே கிறிஸ்பி ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட குட்டீஸுக்கு ஸ்நாக்காக கொடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதால் இது 1 டேலேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்க, 1 kg 2 kg ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக சோள மாவு எடுத்து நல்லா தூவி நல்லா கிளறிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம கடைகளில் வாங்குகிற சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்துலேயுமே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த சோள மாவை தான் சேர்க்காங்க. அதோட மிச்சம் நாளைக்கு பழுதாகாமல் இருக்கிறதுக்கு என்ன சரி இன்க்ரீடியண்ட்டும் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக குட்டீஸுக்கு அஜினோமோட்டோ எல்லாம் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நான் சொல்லி தந்திருக்கிறேன் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிரும். ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆயில் வடிகிறதுக்காக ஒரு ட்ரையரில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வடிஞ்சு வரட்டும். என்னதான் நம்ம கடைகளில் அதிகமான காசை கொடுத்து வாங்கினாலுமே அது ஹெல்த்தியாக இருக்காது. வீட்டில் கிச்சனில் கொஞ்சம் நேரம் செலவழித்தாலே இந்த மாதிரி குட்டீஸுக்கு ஸ்நாக்ஸும் சரி சாப்பாடும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக க்ளீனாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் சேம் மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை உப்பு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் கம்பெனிகளில் கூட ஃப்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்பைசியான பொட்டேட்டோ சிப்ஸ் மொறுன்னு ரெடி ஆகிடும். ஃப்ரை பண்ணும்போதே உப்பை சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த அளவு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸு கிடைக்காது. ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இதோட உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒனியன் பவுடர் கார்லிக் பவுடர் இருந்துச்சா அதை சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மசாலாவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம சேர்த்து இதை
நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உப்பு அதோட கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுவே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு அழகான பவுலில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப்பும் தொட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் நயாக்கு. ஸோ டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடைகளில் வாங்குறத விட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.